வெட்கமே இல்லாமல் எப்படி ஒரு கயவனை கொண்டாடுகின்றீர்கள்? நன்றாக தெரிகிறது அவர் ஒரு மணல் மாஃபியா என்று. நன்றாக தெரிகின்றது நிறைய குற்ற பின்னணிகளை கொண்டவர் என்று. நன்றாக தெரிகின்றது ஒரு லாட்டரி மாஃபியா என்று. அப்படி இருந்தும் எந்த காரணத்திற்காக அவர்களை புனிதர்களை போன்று நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள்? உங்களது சுயலாபத்திற்காகவா? அல்லது அண்டி பிழைத்துக் கொண்டால் நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும் என்ற காரணத்திற்காகவா? எவ்வளவு கேவலமான விடயம் இவையெல்லாம். மக்கள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அல்லவா? புதுமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றீர்கள். இவையெல்லாம் தவறு இல்லை, இவர்களெல்லாம் தவறானவர்கள் அல்ல, இவர்களெல்லாம் மிகச்சிறந்தவர்கள் என்று ஒரு கயமை குணம் கொண்டவர்களை, கயவர்களை எல்லாம் ஏன் நீங்கள் உயர்த்தி பிடித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள்? சாதி வெறி என்றால் என்ன தெரியுமா? மத வெறி என்றால் என்ன தெரியுமா? தன் சமூகத்தை சார்ந்த ஒருவன் தவறு செய்கின்றான் என்று தெரிந்தும், அவன் செய்வதில் அத்தனையும் தவறு இருக்கிறது என்று நன்றாக நமக்கு தெரிந்தும், அதை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பு இருந்தும் கூட அதை கேட்காமல் அதற்கு நீங்கள் நியாயப்படுத்தும் வார்த்தைகளை கூறுவீர்கள் அல்லவா? அதற்கு பெயர்தான் சாதிவெறி, அதற்கு பெயர்தான் மதவெறி, அதற்கு பெயர்தான் இனவெறி. இன்னும் சொல்வதானால் இது போன்று செய்யக்கூடியவர்களை எல்லாம் இருக்குமிடம் தெரியாமல் ஆக்க வேண்டியது பொது சிந்தனை கொண்ட மக்களது கடமை. இது போன்ற கயவர்களை எல்லாம் ஒருபோதும் உயர்ந்தவர்களாக நோக்காதீர்கள். தவறுகளை எல்லாம் ஒருபோதும் நியாயப்படுத்தாதீர்கள். தலைவன் என்பதற்காக அவன் செய்யும் தவறுகளையும் தகாத உறவுகளையும் கூட உயர்த்தி பிடித்து விடாதீர்கள். அது இந்த சமூகத்தின் அவலமாக மாறும். அது இந்த சமூகத்தின் அழுக்காக விதைக்கப்படும். அழுக்குகள் சமூகத்தில் விதைக்கப்பட்டால் அவலங்கள் இந்த சமூகத்தில் அரங்கேறும். தப்பு செய்யக்கூடியவர்களை தப்பானவர்கள் என்று அடையாளம் காட்டுங்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தவறை ஒருபோதும் நியாயப்படுத்தாதீர்கள். தவறு வெவ்வேறு இடங்களில் நியாயப்படுத்தப்படும் பொழுது அது நமக்கு தொடர்பில்லாதது போன்று தோன்றும். ஒருவேளை அந்த தவறு நமக்கிடையே அரங்கேறுகிறது என்று சொன்னால் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் பாராட்டக்கூடிய அந்த கயமைகள் எல்லாம் உங்களிடையே நடக்கிறது என்று சொன்னால், அல்லது நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதுதானே. ஒருபோதும் கயமைகளை எல்லாம் நல்லவைகளை போன்று ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு நீங்களும் காரணமாக இருந்து விடாதீர்கள். தவறை தவறு என்று சுட்டிக்காட்டுங்கள். தவறை ஒருபோதும் நியாயப்படுத்தாதீர்கள். மது குடிப்பதும், தவறான சிந்தனைகளை கொண்டிருப்பதும், தப்பான செய்கைகளை செய்வதும் கூட சமூகத்தில் ஜெனரலைஸ் பண்ணப்பட்டே கொண்டிருக்கிறது. இது தவறு கிடையாது. அவர் செய்யவில்லையா? இவர் செய்யவில்லையா? அந்த தலைவர் செய்யவில்லையா? இந்த தலைவர் செய்யவில்லையா? அந்த தலைவர்கள் செய்ததால் தானே அவர்களை நிராகரித்து விட்டு நாங்கள் உங்களிடம் வருகின்றோம். நீங்களும் அதே தவறுகளை செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் எதற்கு? அவர்களே இருந்துவிட்டு போகலாமே. எதற்கு எது மாற்று? மாற்றம் என்பது முந்தையதை காட்டிலும் உயர்வாக இருக்க வேண்டும், மேம்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு கயமைக்கு இன்னொரு கயமை மாற்றாகிவிடாது. ஒரு தப்பானவனுக்கு இன்னொரு தப்பானவன் மாற்றாகிவிட மாட்டான். ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடன் மாற்றாகிவிட மாட்டான். ஆகவே மாற்றம் என்பது புதுமை என்பது மட்டுமல்ல, மாற்றம் என்பது